மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனையும் மாசு போக கற்றவனையும் சீர்தூக்கி பார்த்தால் மன்னனை காட்டிலும் கற்றவன் சிறப்புடையவன். எப்படி என்றால், மன்னனுக்கு அவனது ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டில் மட்டுமே சிறப்பு, கற்றவனுக்கோ அவன் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற கல்வி கற்றோரின் சிறப்பை ஔவையார் மூதுரையில் கூறியுள்ளதை போல, நமது காவலர்களின் கல்வி அறிவை மேலும் வளர்க்கவும் சிந்தனை ஊற்றை பெருக்கவும் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து உயர்திரு தளவாய் காசி ஏலாமணி அவர்களின் சீரிய முயற்சியால் இந்நூலகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நூலகம் புதுப்பிக்கும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்த வரியை புரிந்திருக்கும் உயர்திரு தளவாய் காசிகா ஏலாமணி அவர்களையும், உயர்திரு துணைத் தளவாய் காசிகா ஏலாமணி அவர்களையும், நிர்வாக அதிகாரி காசிகா ஏலாமணி அவர்களையும், மாவட்ட மைய நூலக அதிகாரி திருமதி கோகிலவாணி அவர்களையும், மாவட்ட மைய நூலக கண்காணிப்பாளர்கள் திரு நந்தகுமார் மற்றும் ஹரிநாராயணன் அவர்களையும், பெண்கள் மேல்நிலைப்பள்ளி போச்சம்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி காந்திமதி அவர்களையும், புளியம்பட்டி கவுன்சிலர் திரு ராஜா அவர்களையும், சந்தூர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களையும், எஸ்கேபி சில்க்ஸ் திரு கிஷோர் மற்றும் திரு யோகராஜ் அவர்களையும், பொதிகை டிபார்ட்மெண்ட் போச்சம்பள்ளி திருமதி விஜயலட்சுமி அவர்களையும், காசிக ஏலாமணியின் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று இவ்வாய்ப்படுத்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நூலகத்துக்கு வர பழகிக்குங்க. அது இப்போ நாங்கள் நிறைய புக்ஸ் கூட இன்னும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்கள் டைரக்டர் சார்ட்ட சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நல்ல பயன்பாடு நிறைய இருந்ததுன்னா இதுக்கு ஏதாவது நாங்கள் புக்ஸு கூட நாங்கள் கேட்டு வாங்கி தரோம். நூலகத்தை பயன்படுத்தி அடுத்து நம்ம இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. குறிப்பிட்ட சில காவலர்கள் முதல் காவல் அதிகாரிகள் ஆகிய அனைவரது முயற்சியாலும் நமது தளவாய் அவர்களின் நூலகம் என்ற கனவு இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தில் இலக்கியம், வரலாறு, தமிழக அரசால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் உட்பட சுமார் 4000 புத்தகங்கள் சேகரித்துள்ளோம். அதாவது பகவத்கீதையில் ஒரு கிருஷ்ணன் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, பாவம் என்பது என்னன்னு. பாவம் என்பது ஞானம் அடையாமல் இருப்பதே, ஞானத்தை தேடாமல் இருப்பதே பாவம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாய்ப்பை அனைத்து காவலர்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்று நமது தளவாய்க்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று காவலர்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களின் அன்புக்குரிய தளவாய் அவர்களின் நூலகம் ஆரம்பிக்கும் முயற்சிக்கு புத்தகங்களாகவும் பணமாகவும் நன்கொடை வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் உயர் திரு தளவாய் அவர்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம காவலர்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, 4 சவுத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இல்லை, வெளியில வேலைக்கு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியானது இல்லை. வாழ்க்கையில் பல துன்பங்கள், பல வலிகள் சந்திச்சால் மாத்திரம்தான் நம்ம ஒருபடி மேல ஏற முடியும். அந்த உண்மையை நீங்க அனைவரும் புரியணும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட யாருமே தாங்கறது இல்லை. ஒரு சின்ன சண்டை வந்தா போய் சூசைட் பண்றது, இல்ல யாராவது அதிகாரி திட்டுனா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து துன்பம் வருகிறதே என்று கவலை கொள்ளாதே. மிகப்பெரிய மகிழ்ச்சியை கூட எளிமையாய் உணர நீ பக்குவப்படுகிறாய் என்று பொருள். ஒவ்வொரு படிக்கட்டும் நம்மை உயர்த்துகிறது. ஏற்றிவிட்ட ஏணிப்படிகள் உச்சியின் அழகை பார்ப்பதில்லை, புகழை அனுபவிப்பதில்லை. பல தியாகத்தில் உயர்பவர்களின் முக மலர் மகிழும் முன்னோர்களும் அவ்விதமே. நன்றி சொல்வோம், வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம்.
லோகோ சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாக அதிகாரி அம்மா அவர்கள் சேவைக்குழு புரிந்துள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு ஆச்சரியமாக உள்ளது. குறிஞ்சி நூலகம் என்ற ஒரு நூலகத்தை இங்கு திறந்து வைத்து அனைத்து நல்ல உள்ளங்களும், அதாவது அதை முன்னெடுத்து அதற்குரிய புத்தகங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்திலையும் அணுகி பெற்று சீரும் சிறப்புமாக இந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டுள்ளது. திடீர்னு என்னிடத்தில் படித்தவர்கள் பெரிய பெரிய ஒரு இடத்தில் அமர்ந்துள்ளார்கள். அதற்கு காரணம் நூலகம்தான். நூலகம் அப்படின்னா நம்மள பண்படுத்திக்கலாம், ஒரு பெரிய முயற்சின்னு சொல்லலாம். நீங்க இப்போ ஒரு சிறிய ஒரு பதவியில் இருந்தாலும் மேலும் மேலும் பல பதவிகளை நீங்கள் பெறுவதற்கு இந்த நூலகமானது பெரும் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் உயர்வது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பமும் உயரும். உங்களை சூழ்ந்துள்ள உங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்லது நீங்க ஒரு சிட்டியில் இருந்தால் கூட உங்களால உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ உங்க நண்பர்களோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களோ உயர்வதற்கு நீங்க வழிகாட்டிகளாக இருக்கலாம். நான் இப்படி எல்லாம் குரூப் எக்ஸாம் எழுதினேன், இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதுனால நான் ஒரு உயர் பதவிக்கு வந்தேன், இல்ல உங்க உயர் அதிகாரிகளோட அணுகுமுறை, அவங்களோட பழக்கம், அவங்க உங்களுக்கு என்னென்ன ஒழுக்கங்களை கற்பித்தார்களோ அதெல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்து நீங்க இவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், இவங்க எனக்கு லைஃப்ல இப்படி எல்லாம் பேசினாங்க, அந்த பேச்சை நான் கூட என்னோட பிசிக்ஸ் சார் ஒருத்தர், அவர் ஒரு ரொம்ப சூப்பரா கிளாஸ் எடுப்பாரு. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல அரசு ஔவையார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில நான் பயின்றேன். நான் ஒரு பிசிக்ஸ் பிஜி அசிஸ்டன்டாக இருந்து இப்போ ஒரு தலைமை ஆசிரியராக அதே அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி போச்சம்பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றேன். என்னிடத்தில் பயின்றுள்ள மாணவிகள் பல துறைகளில் உயர்ந்து இந்த பள்ளியினுடைய பெருமையை எடுத்து கூறுகிறார்கள். அந்த மாதிரி இந்த காவல்துறையானது இந்த ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஒழுக்குமுறையை நெறிமுறையும் கடைபிடித்து உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு டிசிப்ளின் இங்க மெயின்டைன் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுக்கு பெருமை அடைகின்றேன். நீங்க எல்லாருமே நீங்க உயர்வது மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்த அனைவரையும் வழி நடத்தி மேன்மேலும் சிறப்படையணும். உங்க பதவியாகட்டும் உங்க வாழ்க்கை தரமாகட்டும் மேலும் உயரணும் என்று இந்த லைப்ரரி திறந்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு தேவையான புத்தகங்கள் தேவை என்றால் இனி வரும் காலங்களில் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்வோம். இந்த முயற்சிக்கு பெரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தவாய் அவர்கள் மற்றும் அனைத்து இதுக்கு முயற்சி எடுத்து செயல்பட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தளால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவின்றி குறையாது, கல்வர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே என்று நம்முடைய மறைமலை அடிகள் கல்வியினுடைய சிறப்பை சொல்லியிருப்பார். ஆகவே கல்வியின் சிறப்பை உயர்த்தும் வகையில் நமக்கு ஒரு நூலகம் தேவைப்பட்டது. இந்த நூலகத்தை அமைப்பதற்கு நாம் அரசிடமிருந்து கூட எந்த உதவியையும் நிதியையும் பெறாமல் நம்முடைய தன்னார்வின் அடிப்படையிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களின் உதவியாலும் இன்றைக்கு நம்முடைய கனவு நிறைவேறி இருக்கிறது. குறிஞ்சி நூலகம் என்று திறக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட மைய நூலக அதிகாரி விழாவிலே பங்கெடுத்து சென்ற நம்முடைய திருமதி கோகிலவாணி அவர்களுக்கும், கண்காணிப்பாளர் திரு நந்தகுமார் அவர்களுக்கும், தீரன் சின்னமலை உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்களுக்கும், கலர்பதி பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி காந்திமதி அவர்களுக்கும், பொதிகை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும், எஸ்கேபி போச்சம்பள்ளி திரு கிஷோர் மற்றும் திரு யோகராஜ் அவர்களுக்கும், அனுராதா பஜாஜ் ஷோரூம் திரு செந்தில் நாயகம் அவர்களுக்கும், புளியம்பட்டி கவுன்சிலர் திரு ராஜா அவர்களுக்கும், சந்தூர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் திரு ராஜாராணி ஹோட்டலினுடைய
நிறுவனத்தை சேர்ந்த ரவிசங்கர் அவர்களுக்கும் நாங்கள் என்றென்றும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் எல்லாம் இல்லை என்றால் இந்த நூலகம் இல்லை. நமக்கு செய்ய வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை. ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பெருந்தனமும் பெருந்தகையும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம்தான். இதுதான் ஒரு மனித இனத்தின் அடிப்படை குணம். அந்த குணத்தின் அடிப்படையில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்னும் போது உண்மையிலேயே நாம் எல்லாம் அவர்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டவர்களாகவே இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்றார் சுவாமி விவேகானந்தர். புத்தகம் இல்லாத அறை உயிரில்லாத உடலுக்கு ஒப்பானது என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் என்றார் இங்கர்சல் என்ற அறிஞர். பழங்காலத்திய மகா புருஷர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாட வேண்டுமா, நூலகத்துக்கு செல்லுங்கள் என்றார் சீன அதிபர் மாசேத்துங். புத்தகம் வாசிப்பவன் இறப்பதற்கு முன் 1000 வாழ்க்கையை வாழ்கிறான், ஆனால் வாசிக்காதவனோ ஒரே ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்கிறான் என்றார் ஜார்ஜ் ஆர் மார்ட்டின். என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக குழு உறங்குகிறது என்று சொன்னார் பெர்ட்ராண்ட் ரசல். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எது என்று கேட்டபோது புத்தகங்கள் தான் என்றாராம் மார்ட்டின் லூதர் கிங். ஆகவே போச்சம்பள்ளியில் அமைந்துள்ள இந்த 7ஆம் அணியில் சுமார் 3500 காவலர்கள் உள்ளார்கள். அவர்தம் குடும்பங்கள் உள்ளன. அவர்களின் ஓய்வு நேரத்தில் வாசிக்கவும் அறிவை விரிவாக்கவும் போட்டித் தேர்வுக்கு குறிப்புகள் எடுத்துக் கொள்ளவும் ஒரு நூலகம் அவசியமாக இருந்தது. இங்குள்ள நான் குறிப்பிட்ட அனைவரின் முயற்சியோடும் ஆதரவோடும் நிதி உதவியோடும் புத்தக அன்பளிப்புகளோடும் இதோ குறிஞ்சி நூலகம் என்ற இந்த நூலகம் காவலர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் மற்றும் உள்ள அனைவருக்காகவும் இதை துவக்கி இருக்கிறோம். நூலகத்தை நண்பர்களே, நூலகம் என்பது அது நூலகம் அல்ல, அது ஒரு வங்கி. அறிவை ரொக்கமாய் தரும், காலத்தை கடனாய் தரும், அனுபவத்தை வட்டியாய் தரும். ஒரு நூலகம் 1000 தாய்க்கு சமம், ஒரு நூலகம் 1000 தந்தைக்கு சமம், ஒரு நூலகம் 1000 குருவுக்கு சமம், ஒரு நூலகம் 1000 நண்பர்களுக்கு சமம், ஒரு நூலகம் 1000 கடவுளுக்கு சமம். ஆகவே இந்த 7ஆம் அணி நிறுவனத்தைச் சேர்ந்த நாங்கள் எங்களுடைய அதிகாரிகளுடைய முயற்சியாலும் பல்வேறு பொருளுதவிகளையும் நிதியுதவிகளையும் தந்தவர்களின் ஆதரவோடும் முயற்சியோடும் நாங்கள் ஒரு சிறிய தீக்குச்சியை உங்கள் முன்னால் நூலகம் என்ற பெயரில் காட்டுகிறோம். முடிந்தால் இதை பயன்படுத்தி உங்கள் பாதைகளை அடையாளம் கண்டு உயர்ந்த சிகரத்தை தொடுவீர்கள், உயர்ந்த பதவியை அடைவீர்கள், எப்போதும் எனது மாணவர்களாக 8 திக்கும் புகழ் பெறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், அமைச்சுப்பணி கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், காவல் உதவி ஆய்வாளர்கள் அவர்களுக்கும், அமைச்சுப்பணி உதவியாளர்கள் மற்றும் இளநிலை உதவியாளர்கள், காவல் ஆளுநர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து வகை அழைப்பு பணிகளை செய்து கொடுத்த அனைத்து காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கும் இப்பணியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 இடத்தில் நன்றி கூறி 5 இடத்தில் வணக்கம் கூறி 7 இடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.